ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சைலண்ட் ஹவர்ஸ் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ டிடெக்டிவாக இருக்காரு. அவர் ஒவ்வொரு கேஸை விசாரிச்சுட்டு வரும்போது அவருக்கு சில உண்மைலாம் தெரிய வருது. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் விசாரித்த பொண்ணுங்க எல்லாமே மர்மமான முறையில் ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. ரொம்ப ப்ரூட்டலா தனித்தனியா அவங்க பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரொம்ப ப்ரூட்டலா கொலை பண்ணிடுறாங்க. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காண்டி ஒரு குரூப் வருது. கடைசியில இந்த கொலையெல்லாம் யாரு பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இந்த கொலைகளுக்கும் நம்ம ஹீரோக்கு என்ன சம்பந்தம்? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஒரு சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லரை எப்படி கொண்டு போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு. ஆனா இந்த படம் ஒரு 18+ படம் தான். அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கறத அவாய்ட் பண்ணிருங்க. படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன் எல்லாத்தையுமே சூப்பரா காமிச்சிருக்காரு டைரக்டர். அதுக்கு தகுந்த மாதிரியே ஹீரோவும் கடைசியில எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவத்தையும் பண்ணுவாரு. அதையும் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் அந்த கொலை காட்சிகள் எல்லாத்தையுமே சூப்பரா காமிச்சிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் அந்த கொலை காட்சியை காமிச்சதா இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸ்ல போட்டு நடக்கிற அந்த சம்பவத்தை காமிச்சதா இருக்கட்டும், இந்த கார் சேசீனு, அந்த ரோபோ, அது எல்லாத்தையுமே சூப்பரா காமிச்சிருக்காரு. டைரக்டர் கதையில எங்கேயுமே குறை வைக்காம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீனா இருக்கட்டும், நம்ம ஹீரோ டிடெக்டிவா இருக்காரு, அவரு அந்த கிரைம் சீன்ல நடக்கிற அந்த சீனை காமிச்சதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டைரக்டர் சூப்பரா வச்சிருக்காரு. நம்ம எங்கேயுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவத்தையும் வச்சிருப்பாரு. எல்லாருமே நல்லவங்க இல்லை, ஆனா நீங்க அந்த விஷயத்த கொஞ்சம் டீப்பா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே உண்மை தெரியும் அப்படின்னு சில விஷயத்தெல்லாம் டைரக்டர் கடைசி கிளைமேக்ஸ்ல வேற லெவல்ல காமிச்சு முடிச்சிருப்பாரு. அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கதையை நல்லா கொண்டு போயிருந்தாலும் படத்துல 18+ காட்சியெல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதை டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த ராவா ப்ரூட்டலா கொலை பண்றதா இருக்கட்டும், இந்த ரத்தம் தெறிக்கிற காட்சியா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டைரக்டர் ரொம்ப ரியலிஸ்டிக்கா காமிச்சிருக்காரு. அதையும் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லயும் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.1 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.